Hi friends, welcome to PoriyalaninPayanam. Previous videosல நம்ம டூல் டிப்போட டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுறது, அதுக்குண்டான ரிலேஷன்ஷிப் அண்ட் சிப் டூல் டெம்பரேச்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். சரிங்களா? இன்கேஸ் வாட்ச் பண்ணாதவங்க அதை வாட்ச் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த வீடியோஸ்லாம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டூல் ஃபெயிலியர். ஓகேங்களா? டூல் ஃபெயிலியர் எதனால் நடக்குது, அந்த டூல் ஃபெயிலியரை ஃபஸ்ட் இனிஷியலாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டூல் ஃபெயிலியர். ஓகேங்களா? டூல் ஃபெயிலியரில் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். whenever tool is not performing machining operation satisfactorily, it is assumed that as tool has been failed. ஓகேங்களா? அதாவது டூல் சர்டிஃபிகேஷனாக பர்ஃபார்ம் பண்ணாத போது ஓகேங்களா, பர்ஃபார்ம் பண்ணாத போது டூல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஓகேங்களா? இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷை வச்சு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த 5 பாயிண்ட்ஸுமே ஒன்லி ஆன்லைன் மெத்தட். அதாவது நம்ம மிஷினிங் நடந்துகிட்ருக்கும் போதே இந்த 5 மெத்தடையும் பார்த்து நம்மளுக்கு டூல் ஃபெயிலியர் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது ஆஃப்லைன் மெத்தட் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? மிஷினிங் இல்லாத போது டூலை எடுத்து பார்த்து சொல்லக்கூடிய மெத்தட் கிடையாது. மிஷினிங் நடந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்து சொல்லக்கூடிய மெத்தட்ஸ். ஓகேங்களா? 5 மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஓகேங்களா? அந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலில் குட் சர்ஃபேஸ் ஃபினிஷாக இருக்கும். ஓகேங்களா? இனிஷியலாக போக 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 புவர் சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஓகேங்களா? சர்ஃபேஸ் ஃபினிஷ் டிடோரி ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்படி சர்ஃபேஸ் ஃபினிஷ் குறைய குறைய நம்மளுக்கு அந்த டூல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் நம்ம எப்பொழுதுமே ஒரு டூல் எடுத்துக்கிட்டு இனிஷியலில் கொடுப்போம். ஓகேங்களா? இனிஷியலில் டூல் மூலிமா ஃபோர்ஸஸ் கொடுத்து மெஷரிங் பண்ணுவோம். ஸோ இனிஷியலில் நம்ம மெஷர் பண்ணிப்போம். டைனமோமீட்டரை வச்சு இனிஷியலில் இந்த டூலோட ஃபோர்ஸஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த டூலோட ஃபோர்ஸஸ் ஒரு 20%. ஓகேங்களா? டூல் ஃபோர்ஸஸ் 20% அதிகமாக இருக்குது இனிஷியல் இருந்ததை விட. ஓகேங்களா? இப்போ இனிஷியல் இருந்ததை விட 20% ஆஃப் ஃபோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது, நம்ம மிஷினிங் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கும் போது, அப்போது கண்டிப்பாக இந்த டூல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். அதே போல் தான் நெக்ஸ்ட்டு பவர் கன்சம்ஷனும். ஓகேங்களா? இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய ப்ரைம் மூவர். ஓகேங்களா? ப்ரைம் மூவர் இனிஷியலில் ஒரு கரண்ட்டை கேரி பண்ணுது. இதை நம்ம அம்மீட்டரை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அம்மீட்டரை வச்சு இனிஷியலில் ப்ரைம் மூவர் எவ்வளோ கரண்ட்டு கன்சம்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கிறோம். சரிங்களா? அது நம்ம மிஷினிங் பண்ணிட்டே இருக்கிறோம். எப்போது 20% அதிகமாக காட்டுதோ அப்போ நம்மளுக்கு டூல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கலர் ஆஃப் சிப். இந்த கலர் ஆஃப் சிப் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம பார்க்கும்போது, ஓகேங்களா, இனிஷியலாக பார்க்கும்போது மெட்டாலிக் ஆர் ப்ளூ டைப். ஓகேங்களா? லைட் ப்ளூ டைப்பில் இருக்கும். ஓகேங்களா? இதுவே பேர்ன்டு டைப். ஓகேங்களா? பேர்ன்டாக நம்மளுக்கு டார்க்கிஷாக பிளாக்காக. ஓகேங்களா? டார்க்கிஷாக பிளாக்காக பேர்ன்ட் ஆர் பிளாக் டைப்பாக நம்ம எப்போ அந்த சிப்பை அப்சர்வ் பண்ணுறோமோ. ஓகேங்களா? கலர் ஆஃப் சிப் மெட்டாலிக் ஆர் ப்ளூ கண்டிஷனில் இருந்தது அப்படின்னா டூல் குட் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்கேஸ் பிளாக் ஆர் பேர்ன்டு டைப்பில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டூல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5th மெத்தட் என்ன அப்படின்னா கலர் ஆஃப் கேசஸ். ஓகேங்களா? ஹை கார்பன் கண்டென்ட் இருக்கக்கூடிய, ஓகேங்களா, ஹை கார்பன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒர்க் பீஸை நம்ம மிஷினிங் பண்ணும்போது எப்போ ஒயிட் கலர் கேஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ, ஓகேங்களா, எப்போ ஒயிட் கலர் கேஸஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ அப்போது நம்மளுக்கு டூல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நம்ம டூலை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த 5 மெத்தடு மூலிமா, ஓகேங்களா, இந்த 5 மெத்தடு மூலிமாவே நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலிமா இதோட டூல் ஃபெயிலியர் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட். ஸோ இந்த 5 பாயிண்ட்டு கிளியராக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மோட் ஆஃப் டூல் ஃபெயிலியர். ஓகேங்களா? என்னென்ன மோட்ஸில் டூல் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் த்ரூ த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். ஓகேங்களா? இந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் போன ப்ரீவியஸ் வீடியோஸில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதாவது டூல் டெம்பரேச்சர். ஓகேங்களா?
டூல் டெம்பரேச்சர் வந்து டிப்பில் நம்மளுக்கு 3 ஜோன்ஸுமே வந்து மீட் ஆகும். ஸோ அந்த மீட் ஆகும்போது அதோட டெம்பரேச்சர் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி தான் அதிகமாக இருக்கும் போது, அதாவது ஹார்ட்னஸ் டெம்பரேச்சரை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அதில் ஹார்ட்னஸ் குறையும். ஹார்ட்னஸ் குறையும் போது நம்ம இந்த இடத்துல ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணும்போது பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனாக மாறிட்டு நமக்கு அதில் ஃபெயிலியர் நடக்கும். ஓகேங்களா? இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஃபெயிலியர். ஓகேங்களா? இப்போது செகண்டாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் பிரேக்கேஜ், ஃபெயிலியர் த்ரூ மெக்கானிக்கல் பிரேக்கேஜ். ஓகேங்களா? அந்த மெக்கானிக்கல் பிரேக்கேஜ் வந்து மெயினாக எதனால நடக்குது? ஓகேங்களா? மெயினாக எதனால் நடக்குது அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ஹார்ட் இன்க்ளூஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒர்க் பீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஹார்ட் இன்க்ளூஷன் இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படின்னா ப்ளோ ஹோல்ஸ். ஓகேங்களா? ஹார்ட் இன்க்ளூஷன் அண்ட் ப்ளோ ஹோல்ஸ். இப்போ ஒர்க் பீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம கேஸ்டிங் மூலிமா தான் வந்து இந்த ஒர்க் பீஸை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? அதை ரெடி பண்ணும் போது கண்டிப்பாக ஹார்ட் இன்க்ளூஷன், அதாவது ஹார்ட் இன்க்ளூஷன் அண்ட் ப்ளோ ஹோல்ஸ். ப்ளோ ஹோல். ஓகேங்களா? இந்த ப்ளோ ஹோல் அப்படி இல்லைன்னா ஹார்ட் இன்க்ளூஷன், இந்த ரெண்டுத்தினால கண்டிப்பாக இந்த டூல் டிப்பு வந்து நம்மளுக்கு பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து டூல் ஒர்க் பீஸை நம்ம தேவையில்லாத மெட்டீரியலை ரிமூவ் பண்ணும்போது டக்குன்னு ஹார்ட் இன்க்ளூஷன் ஆர் ப்ளோ ஹோல்ஸ் வரும்போது அந்த டூல் டிப் வந்து சிப் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ரெண்டாவது ஃபெயிலியர். இந்த 2 ஃபெயிலியருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெக்டிஃபை பண்ணக்கூடிய ஃபெயிலியர்ஸ், அதாவது அப்நார்மல் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இது 2 ஃபெயிலியர்ஸுமே வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஒரு மிஷினிங் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பொழுதுமே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே கண்டிப்பாக வராது. ஓகேங்களா? இந்த இடத்துல மெட்டீரியல் செலெக்ஷனை வந்து நம்ம, அதாவது டூல் மெட்டீரியல் செலெக்ஷனை தப்பாக பண்ணியிருந்தோம் மட்டும்தான் இந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன்ஸ் ஃபெயிலியர்ஸ் வரும். அதே போல் இந்த மெக்கானிக்கல் பிரேக்கேஜ் ஃபெயிலியர் வந்து ஒர்க் பீஸில் ஹார்ட் இன்க்ளூஷன் அண்ட் ப்ளோ ஹோல்ஸ் இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் வரும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 ஃபெயிலியர்ஸுமே வந்து நம்மளுக்கு நடக்காது. ஸோ இந்த 2 ஃபெயிலியர்ஸுமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்நார்மல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா தேர்ட் ஃபெயிலியர் த்ரூ கிராஜுவல் வியர். ஓகேங்களா? நம்ம எப்பொழுதுமே வந்து மிஷினிங் பண்ணும்போது நார்மலாக டூலை வச்சு மிஷினிங் பண்ணுவோம். ஸோ கிராஜுவலாக வியர் ஆகும்போது, ஓகேங்களா, வியர்னால், ஓகேங்களா, வியர்னால் வரக்கூடிய ஃபெயிலியர் வந்து கிராஜுவல் வியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டூலை பாருங்கள். இந்த டூலில் 3 ஜோன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இனிஷியலில் ஜோன் 1, இன் பிட்வீனில் ஜோன் 2 அண்ட் ஃபைனலாக வந்து ஜோன் 3. ஓகேங்களா? இனிஷியலில் பார்த்தோம் அப்படின்னா டூல் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இப்படி ஷார்ப்பாக இருக்கும்போது இந்த டூல் வந்து வியர் ஆகக்கூடிய தன்மையும் நம்மளுக்கு நிறையவே இருக்கும் வித்தின் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில். ஓகேங்களா? ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் டூலோட வியரும் அதிகமாக இருக்கும். அடுத்தது ஜோன் 2 வந்து நம்மளுக்கு லாங் டைமில் அதோட வியர் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மோர் ஆர் லெஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஜோன் 2ல். அதே போல் ஜோன் 3ல் பார்த்தோம் அப்படின்னா இந்த டூல் வந்து ரொம்ப தேஞ்சிருக்கும். அப்படி தேஞ்சிருக்கும் போது இந்த ஜோன் 3 வரும்போது அதோட காண்டக்ட் ஏரியா, ஓகேங்களா, ஒர்க் பீஸ் மேலே டூல் காண்டக்ட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்க போகுது. காண்டக்ட் ஏரியா அதிகமாக இருக்கும் போது கண்டிப்பாக அதில் வியரும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஜோன் 3 வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் டூலோட வியர் வந்து அகைன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்போது ஜோன் 1 அண்ட் ஜோன் 2 இந்த 2 ஜோனுமே வந்து டூலோட வியர் வந்து வித்தின் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் அதிகமாக இருக்குது. ஜோன் 2ல் மட்டும்தான் நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்து மெயின்டைன் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கிராஜுவல் வியர்ஸில் நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் வியர்ஸ் வந்து காமனாக வந்து எப்பொழுதுமே வந்து நடக்கும். ஓகேங்களா? அந்த என்னென்ன வியர்ஸ்ன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வியர் வந்து கிரேட்டர் வியர். ஓகேங்களா? இந்த கிரேட்டர் வியர் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எப்பொழுதுமே வந்து ஒர்க் பீஸ் அண்ட் டூலை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஃபோர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அந்த ஃபோர்ஸ்னால் சிப் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த சிப்புனால், ஓகேங்களா, அந்த சிப்புனால் டூலில் க்ரியேட் ஆகக்கூடிய வியர், ஓகேங்களா, சிப்புனால் டூலில் க்ரியேட் ஆகக்கூடிய இந்த வியர் தான் வந்து கிரேட்டர் வியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? அண்ட் ஒர்க் பீஸ், ஓகேங்களா, ஒர்க் பீஸ் அண்ட் டூல் இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட அந்த மூமெண்ட்னால இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஃப்ரிக்ஷனால் வந்து
தேஞ்சிட்டே வந்துட்டுருக்கும். அப்போது இந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த வியரை வந்து நம்ம ஃப்ளாங்க் வியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். கிரேட்டர் வியர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஃபோர்ஸஸ் ஒன்று கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இது வந்து நம்மளுக்கு ஒர்க் பீஸ். டயக்ராம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், இருந்தாலும் கவனிச்சுக்கோங்க. இது ஒர்க் பீஸ். ஓகேங்களா, ஒர்க் பீஸில் எப்பொழுதுமே வந்து சம் பாயிண்ட் ஆஃப் திக்னஸ், ஓகேங்களா, T1 அன்கட் சிப் திக்னஸில் நம்ம மிஷினிங் பண்ணுறோம். மிஷினிங் பண்ணும்போது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால அந்த சிப் வந்து கொஞ்சம் அதோட என்ன சொல்கிறது ஃபோர்ஸ்னால மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா, அதாவது இங்கே ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த சிப் வந்து மேலே போகும். கரெக்டுங்களா, மேலே போகும்போது இந்த சிப்போட செல்ஃப் வெயிட், ஓகேங்களா, செல்ஃப் வெயிட்னால அகெயின் இந்த செல்ஃப் வெயிட்னால கீழே தான் வந்து வரப்போகுது. அப்போ மறுபடியும் கீழே வந்து இந்த ரேக் ஃபேஸ் மேலே டச் ஆகிட்டு மறுபடியும் நம்மளுக்கு இந்த சிப் வந்து கேர்ள் ஆகிட்டு நம்மளுக்கு கேர்லிங்னால ஃபார்ம் ஆகுது. கண்டினியூஸ் சிப் ஆர் டிஸ்கண்டினியூஸ் சிப் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து ஜென்ரல் கான்செப்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால ஓகேங்களா அந்த சிப் ஃபார்ம் ஆகிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு செல்ஃப் வெயிட்னால அகெயின் கீழே வந்து இந்த ரேக் ஃபேஸை வந்து டச் பண்ணுது, அதாவது பெனட்ரேட் ஆகுது. இந்த மாதிரி கண்டினியூஸாக பெனட்ரேட் ஆகிட்டே இருக்கும் போது என்ன தான் வந்து டூலோட ஹார்ட்னஸ் அதிகமாக இருந்தாலும் இந்த இடத்துல வியர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. ஓகேங்களா, அப்படி வியர் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடத்துல ஆகக்கூடிய அந்த வியரை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கிரேட்டர் வியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாங்க் வியர். ஃப்ளாங்க் வியர்னால் ஒன்றும் கிடையாது, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் டூல் ஃப்ளாங்க் ஃபேஸ். ஓகேங்களா, டூலோட ஃப்ளாங்க் ஃபேஸுக்கும் இந்த ஒர்க் பீஸுக்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஃப்ரிக்ஷனால் வரக்கூடிய வியர் தான் வந்து ஃப்ளாங்க் வியர். ஓகேங்களா, நம்மளுக்கு இந்த இடத்துல வரக்கூடிய வியர். ஓகேங்களா, இந்த ஒர்க் பீஸுக்கும் இந்த ஃப்ளாங்க் ஃபேஸுக்கும் வரக்கூடிய வியர். ஓகேங்களா, இதில் மெயினாக என்னென்ன ரீசன்ஸ்னால் வருது அப்படின்னா, ஓகேங்களா, மெயினாக என்னென்ன ரீசன்னா டூல் அண்ட் ஒர்க் பீஸ் இடைப்பட்ட ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, அதே போல் மைக்ரோசிப்ஸ். ஓகேங்களா, இன்கேஸ் ஏதாச்சும் மைக்ரோசிப்ஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அதில் வரக்கூடிய ஃப்ரிக்ஷன்னாலையும் இந்த ஃப்ளாங்க் வியர் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா, அதே போல் இந்த ஃப்ளாங்க் வியர் வரத்துக்கான இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா டிஃப்யூஷன் வியர். டிஃப்யூஷன் வியர்னால இந்த ஃப்ளாங்க் வியர் வந்து வரும். ஓகேங்களா, இந்த 3 ரீசனால் தான் ஃப்ளாங்க் வியர் வருது. டிஃப்யூஷன் வியர்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிஃப்யூஷன் வியர்ன்றது ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, இப்போது எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்பன், அதாவது கார்பன் டூல் நம்ம ஃபெர்ரஸ், ஓகேங்களா, ஃபெர்ரஸ் ஒர்க் பீஸை நம்ம மிஷினிங் பண்ணும்போது, ஓகேங்களா, கார்பன் டூல் அப்படின்னும் போது நம்ம எக்ஸாம்பிள் வந்து டைமண்ட் எடுத்துக்கலாங்களே. டைமண்ட் அண்ட் ஃபெர்ரஸ் வந்து அயன் எடுத்துப்போம். இப்போ டைமண்ட் வந்து அயனை வந்து நம்ம மிஷினிங் பண்ணும்போது, ஓகேங்களா, கார்பன் டூல் வந்து ஃபெர்ரஸ் மெட்டீரியல்ஸ் ஒர்க் பீஸஸை மிஷினிங் பண்ணும்போது அட்டாமிக் அட்ராக்ஷன், ஓகேங்களா, மெயினாக டூலுக்கும் ஒர்க் பீஸுக்கும் இடைப்பட்ட அந்த அட்டாமிக் அட்ராக்ஷன். ஓகேங்களா, அந்த அட்டாமிக் அட்ராக்ஷனால் அந்த டூல் வந்து டிஃப்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா, டூல் டிஃப்யூஸ் ஆகிட்டு ஒர்க் பீஸ் மேலே படியும். அப்படி படியக்கூடிய அந்த ஃபெயிலியரை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஃப்யூஷன் வியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கார்பன் டூல் வந்து ஃபெர்ரஸ் ஒர்க் பீஸை மெஷினிங் பண்ணும்போது அந்த அட்டாமிக் அட்ராக்ஷன், கார்பனுக்கும் ஃபெர்ரஸுக்கும் இடைப்பட்ட அந்த அட்டாமிக் அட்ராக்ஷனால், ஓகேங்களா, அந்த அட்டாமிக் அட்ராக்ஷனால் கார்பன் டிஃப்யூஸ் ஆகிட்டு ஒர்க் பீஸ் மேலே படிக்கிறதுக்குன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அந்த ஃபெயிலியரே வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஃப்யூஷன் வியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம பார்த்தா ஃப்ளாங்க் வியருக்கு. ஓகேங்களா, ஃப்ளாங்க் வியரை சின்னதாக ஒரு டயக்ராம்ஸ் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல நடக்கக்கூடிய வியர், ஓகேங்களா, ஃப்ளாங்க் வியர். நம்மளுக்கு இந்த இடத்துல மைக்ரோசிப்ஸ், ஓகேங்களா, அதே போல் ஒர்க் பீஸுக்கும் டூலுக்கும் இடைப்பட்ட அந்த அட்டாமிக் அட்ராக்ஷன் அண்ட் டிஃப்யூஷன்ஸ், இந்த 3 ரீசன்ஸ்னால இந்த இடத்துல ஃப்ளாங்க் வியர் வந்து வருது. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம 3 வியர்ஸ், கிராஜுவல் வியர்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா, டூல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான
3 வியர்ஸ் நார்மலாக இருக்கக்கூடிய கிராஜுவல் வியர்ஸ், அதே போல் 2 வியர்ஸ் பார்ப்போம் அப்நார்மலாக இருக்கக்கூடிய ஃபெயிலியர். ஓகேங்களா, இந்த 3 ரீசன்னால் தான் வந்து நம்மளுக்கு டூல் வந்து ஃபெயிலியர் வந்து நடக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோஸில் பார்த்துறது வந்து டூல் ஃபெயிலியர் என்னென்ன ரீசன்ஸ்னால ஆன்லைன் மூலிமா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 5 பாயிண்ட் பார்த்துருப்போம். அதே போல் டூல் ஃபெயிலியர் வந்து 3 மெத்தடில் ஆகிருக்கும். இது வந்து ரெண்டுமே வந்து அப்நார்மல் ஃபெயிலியர். கரெக்டுங்களா, அப்நார்மல் ஃபெயிலியர். அதே போல் இந்த இடத்துல தேர்டில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நார்மல் ஃபெயிலியர். ஓகேங்களா, இந்த நார்மல் ஃபெயிலியர்ன்றது எல்லா டூலுமே வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஃபெயிலியர். ஓகேங்களா, ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த 2 ஃபெயிலியர்ஸுமே வந்து நடக்கலாம், இல்லை நடக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த வியர், அதாவது ஃபெயிலியர் த்ரூ கிராஜுவல் வியர்ன்றது கண்டிப்பாக எல்லா சமயத்துலேயும் வந்து நடக்கக்கூடிய வியர். ஸோ இந்த நார்மல் ஃபெயிலியர் ஆஃப் டூல், ஓகேங்களா, அந்த நார்மல் வியர் ஆஃப் டூல் வந்து நடத்துறதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த டைமிங் பீரியடு தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டூல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த நார்மல் கிராஜுவல் வியர், ஓகேங்களா, இந்த நார்மல் கிராஜுவல் வியர் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த டைம் பீரியட், ஓகேங்களா, அந்த எடுத்துக்கக்கூடிய அந்த டைம் பீரியட் தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டூல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, டூல் லைஃப் வந்து நம்மளுக்கு 3 விதமாக சொல்லலாம். ஓகேங்களா, எடுத்துக்கக்கூடிய டைமிங் ஆர் வந்து கிராஜுவல் வியர் ஆகிறதுக்கான மாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ரஃப் மிஷினிங், இந்த 3 மூலியமாகவும் சொல்லலாம். ஓகேங்களா, இப்போது கிராஜுவல் வியர் நடக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் ஆர் கிராஜுவல் வியர் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் ஆர் ரஃப் மிஷினிங், இல்லை அந்த இடைப்பட்ட அந்த விஷயத்தை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டூல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா,